பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். ஒரு குளிர்ச்சியான பகல், நல்ல ஏர் கண்டிஷன் இருக்கிறதுனால சீக்கிரமாக நீங்கள் தூங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை தூங்க வைக்கிறதா இல்லை எழுப்புறதா அப்படிங்கிறத நம்ம போக போக தான் நம்ம முடிவு செய்யணும். ஓய்வு நாள்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? அது பேரே ஓய்வு நாள். ஐயா சொல்கிறாங்க மன மகிழ்ச்சி நாள். ஐயா 1 மணிக்கு தூங்கிட்டு காலை 4 மணிக்கு எழுந்திக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி கிளைமேட் வரும்போதெல்லாம் எனக்கு ஸ்பைசர் காலேஜ் ஞாபகம் வரும். அந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 பேர் இருப்பாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில், அந்த சர்ச்சில் அவ்வளோ பெரிய அக்கமடேட் பண்ண முடியாது. இப்போ தானே சர்ச் கட்டினாங்க. ஸோ நாங்கள் படிக்கும்போது அந்த ஆடிட்டோரியம் தான் எல்லாமே. சர்ச், எந்த மீட்டிங், சோஷியல் ப்ரோக்ராம் எல்லாமே ஒரே ஒரு பில்டிங் தான். இந்த மாதிரி தான் இருக்கும், பெருசாக இருக்கும். அதில் 3000 பேர் உட்கார வைக்க முடியலன்னு சொல்லி டாக்டர் என்ஓ மேத்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடெண்ட் ஒருத்தர் உண்டு. அவர் வருவதற்கு முன்பாக என்ஓ மேத்யூஸ், ஓகே, அவருக்கு முன்னாடி ஒரு பிரசிடெண்ட் இருந்தாங்க. அவங்க டைம்லேயே ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, அந்த 2 சர்வீஸ், மார்னிங் 8 to 9 டிவைன் சர்வீஸ், அப்புறம் யூஸ்வலாக அந்த 9:30 to 9:15 11 o'clock வரைக்கும் சாபத் ஸ்கூல். அதுக்கப்புறம் சாபத் ஸ்கூல் முடிஞ்சோடனே வழக்கம் போல் டிவைன் சர்வீஸ். அப்படி 2 டிவைன் சர்வீஸ் வைப்பாங்க. அது ரொம்ப வசதியாக போச்சு. பொதுவாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம டோரில் பூட்டு எங்கே தொங்கும் அப்படின்னா உள்ளே தொங்கும். சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா பூட்டு என்ன செய்யும்? வெளியில் தொங்கும். பால்கனி வாசல் திறந்துருக்கும். அதில் நீங்கள்லாம் பூனாக்கு எத்தனை பேர் போனீங்கன்னு தெரில. அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்பவும் சில்லுன்னே இருக்கும். அதுவும் மழை பாருங்கள், பேஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் எப்படி பெய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரேடியாக மழை பெய்யாது, தூறல் தூறிக்கிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் ஈரமாக இருக்கும். கட்டில் தொட்டால் ஈரமாக இருக்கும், பெட்ஷீட்டு, பெட்டு, எதை தொட்டாலும் ஈரமாக இருக்கும், குளிர்ந்து போயிருக்கும். ஆனால் நல்ல கம்பளியை மூடிட்டு தூங்குறதுக்கு நல்லா இருக்கும். எல்லோரும் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் என்ன செய்வார், ஒரு ரூமாக பார்ப்பார். என்ன எல்லா ரூமும் பூட்டி இருக்குது, ஒருத்தன் கூட இல்லையே அப்படின்னு. அதில் ஒரு யூதாஸ் இருப்பான்ல, அவன் காட்டி கொடுத்துட்டான். சார், பால்கனி வழியாக போங்க அப்படின்னு. ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு நாள், நல்ல இந்த ஸ்டீல் சேர். ஒரு பால்கனியெல்லாம் கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு ரூமாக சேரை போட்டு பால்கனி வழியாக ஏறி உள்ளே பார்த்தா எல்லா 4 பெட்லேயும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எந்திக்கவே முடியல. நாங்கள்லாம் ரொம்ப டீசென்ட்டு. கரெக்டாக 12 மணிக்கு கேஃப்டீரியா போவோம். அவர் வாசலில் நிற்பார். ஏன்னா நாங்கள் எங்கே தூங்குறோன்னே தெரியாது. என்ன இந்த டைமில் வர்றீங்க அப்படின்னு. சார், மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. மார்னிங் சர்வீஸில் பார்த்தா, சார் மத்தியான சர்வீஸ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. கடைசியில் பார்த்தா கேஃபிட்டீரியா. அன்றைக்கி சனிக்கிழமை தான் சாப்பாடு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்பைசர் காலேஜில். அதனால் இன்றைக்கி நான் என்ன பாடுபட போகிறேன்னு தெரியல. நல்ல அருமையான கிளைமேட்டு. எல்லாரையும் தூங்க வைக்கவா இல்லை எழுப்புறதா அப்படிங்கிறத இந்த மெசேஜ் என்ன செய்யும், நமக்கு சுட்டி காட்டும். நெஹேமியா என்ற ஒரு அருமையான பக்தனுடைய எழுத்துக்களை நாம் படித்து வருகிறோம். நெஹேமியா ஆண்டவருடைய வல்லமையான ஒரு ஊழியக்காரன். இன்னைக்கு அதனுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்தும் தொடரும் யுத்தம். முடிந்தும் தொடரும் யுத்தம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு பார்க்க போகின்றோம். நெஹேமியாவுடைய புஸ்தகத்தில் முதல் அத்தியாயம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அதில் என்ன படித்தோம்? யாராவது சொல்லுங்கள் பாப்பா, என்ன படித்தோம்? நெஹேமியா முதல் அதிகாரத்தை படிக்கும்போது என்ன படித்தோம்? நெஹேமியாவின் முதல் அதிகாரம்
ஒரே வார்த்தையில் யாராவது சொல்லுங்களேன் பாப்போம். ஒரே வார்த்தையில். நெகேமியா எருசலேமை குறித்த ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. எருசலேம் எப்படி இருக்கும், அந்த தேசத்தை குறித்த வரலாறு, அவர்களுடைய அந்த முன்னோர்கள் சொன்ன அந்த கதைகள், அற்புதமான தேவனுடைய வழிநடத்தல்கள், இதெல்லாம் கேட்க கேட்க இந்த எரேமியாவுக்கு நம்ம இங்கே கிடக்கு என்ன செய்ய போகிறோம், எருசலேமுக்கு போனால் நல்லா இருக்குமே, அந்த இடத்தை நம்ம பார்க்கணுமே. அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க. அதெல்லாம் 100 வருஷம் ஆச்சு தம்பி, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமே அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எடுத்து கட்ட முடியாது, அது 100 வருஷம் பாழா போன இடம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க இல்லையா, அங்கு எல்லா விதமான கொடிய விலங்குகளும் அது உள்ள போய் இருக்குது, நாசப்படுத்திருச்சு, அதை உன்னால் திருப்பி என்ன செய்ய முடியாது, கெட்ட முடியாது, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? இவ்வளோ அழகான ஒரு வரலாறு இந்த தேசத்திற்கு இருக்கிறது. நீங்கள் எந்த வரலாறு எடுத்து பாருங்க எருசலேமை குறித்த, அல்லது அந்த ஆண்டவர் அந்த சந்ததிகளை கொண்டு வந்து அவங்கள வழிநடத்தும் போது அவங்களுக்கு கொடுத்த எல்லாமே அதிசயம், அதிசயம், அற்புதம். அவங்க எல்லாம் கூடி வருவாங்கங்க. இப்போ நம்ம எல்லாம் ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கிறோம், எல்லாருமே ஒரே இடத்துல தான் வந்தோம் இல்லை, எல்லாரும் பலவேறு இடங்கள்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், வருகின்றோம். அந்த நாட்களில் எல்லாருமே ஆலயத்திற்கு கூடி வரும் பொழுது அப்படி சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு கதைகளை சொல்லிக்கொண்டு இரவு எங்கேயாவது தங்கிவிட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்து பண்டிகை நாட்களில் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க. எவ்வளோ சந்தோஷம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மதுரையிலேருந்து வந்திருப்பாங்க, ஒரு சிலர் ஓசூர்லேருந்து வந்திருப்பாங்க, ஒரு சிலர் திருச்சியிலேருந்து வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அந்த கூடுகை இன்னைக்கு இருக்குது தெரியுமா? அட்வென்டிஸ்ட் எல்லாமே கூடுகின்ற ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருதல் ரொம்ப சந்தோஷம். அது நம்மளும் என்ன செய்யணும், முயற்சி எடுக்கணும். இந்த சென்னையில் உள்ளவங்களாவது என்ன செய்யணும், ஒன்றா ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங் வச்சு எல்லாரும் கூடி வரணும். நீங்கள் வேளாச்சேரி சர்ச்சா, நீங்கள் கோடம்பாக்கம் சர்ச்சா, நீங்கள் திருவள்ளூர் சர்ச்சா, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும். உங்கள் ஊரில் உங்கள் சபையில் இந்த பாடல்கள்லாம் பாடும்போது நாங்கள் ரொம்ப ரசித்து கேட்போம், ரொம்ப நல்லா இருக்கும். தாம்பரம் சபை அப்படின்னாலே ரொம்ப நல்ல அருமையான சபை, நாங்கள் பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் கூடி வரும் பொழுது அது அப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை கிடைக்கும். இந்த சபையா, வெப்பேரியா, ரொம்ப நல்லா இருக்குமே, உங்கள் சபையை நான் ஒரு நாள் வந்து பார்க்கணும், விசிட் பண்ணணும். அவங்க கூப்பிடுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அங்கே மெயின்டைன் ஆகும். நம்மெல்லாம் அட்வென்டிஸ்ட், நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகும். நமக்கு இவ்வளோ சொந்த பந்தங்களா, அப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் அப்படி தான் அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் 2015 ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆடிட்டோரியத்தை பார்த்தேன். அடே அப்பா, கண்கொள்ளா காட்சி. எத்தனை 1000 அட்வென்டிஸ்ட் வியட்நாம்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஜப்பான்லேருந்து வந்திருக்கிறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்கிறாங்க, சொல்லாத வாயில் நுழையாத எத்தனையோ பேர்கள்லேருந்து தேசங்கள்லேருந்து அவங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். அது மாதிரி தான் பரலோகத்திலையும் இருக்க போகுது. நம்ம ஓய்வு நாள் தோறும் ஆண்டவரை தரிசிக்க ஓடி வரும் பொழுது அந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் மறுபடியும் இந்த பூலோகத்திலே புதிய எருசலேமை ஸ்தாபிக்கும் போது நம்ம எல்லாரும் அந்த அனுபவத்தை பெறுவோமே. எல்லாரும் கூடி வருதல், அதனால தான் கூடி வருதலை விட்டு விடாதீருங்க, கூடி வாங்க, கூடி வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் கூடி வருதல். இவங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க. நெகேமியாவுக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு. எவ்வளோ அழகான தேசம் இன்னைக்கு பாழாய் கிடக்கிறதே. 2வது அதிகாரம் பார்த்தோம், என்ன நடக்குது? 2வது அதிகாரத்தில் அர்த்தசஷ்டாவிடம் அனுமதி பெறுகின்றார். நம்ம பார்த்தோம், பொருட்கள் வாங்குகின்றார், அனுமதி, பொருட்கள். அதுக்கப்புறம் அங்கே போய் வேலை செய்வதற்கு ஆட்களையும் ராஜாவிடத்தில் கேட்கிறார்.
ராஜா எல்லாரையும் கூட்டு போங்க அப்படிங்கிறார். யார் யாரெல்லாம் வேணுமோ கூட்டு போங்க. அதனால் 2வது அதிகாரத்தில் அர்தசாஷ்டாவினிடத்தில் பெற்ற அனுமதி, பொருட்கள் மற்றும் ஆட்கள். 3வது அதிகாரம் ஒரு ஸ்பெஷல் அதிகாரம். அது நமக்காகவே எழுதப்பட்ட அதிகாரம். என்ன பார்த்தோம்? 3வது அதிகாரத்தில் யார் யாரெல்லாம் கட்டினாங்க? எல்லாரும், எவ்ரிபடி. எங்கே வேலை செஞ்சாலும் சரி, நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது என்னுடைய கடமை என்பதை நெகேமியா 3வது அதிகாரத்தின் மூலமாய் நமக்கு சுட்டி காட்டினார். இல்லை அயல்நாட்டு செய்தி எடுங்களேன் பிரதர் அப்படின்னா, அது எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி சபையை தாங்குறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் சபையை தாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் காணிக்கையே வைக்கிறது இல்லைங்க, நாங்கள் தசம பாவம் அங்கே கொடுக்குறோம் இங்கே கொடுக்குறோம். சபையை அது பாட்டுக்கு தாங்கிக்கும். நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை இந்த அருமையான 3வது அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து, தட்டரும் மளிகைக்காரரும் ஆசாரியர்களும் பிரபுக்களும், எப்படி எல்லாருமே அந்த ஆலயத்தை கட்டினவங்க சிற்பாச்சாரிகள் அல்லது மேஸ்திரிகள் அல்ல, எல்லாரும் அந்த அலங்கத்தை, ஆலயத்தை அல்ல அலங்கத்தை கட்டினார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நெகேமியா 4வது அதிகாரத்தில் கர்த்தருடைய காரியம் நல்லபடியாக நடந்து வரும் பொழுது, கர்த்தருடைய காரியத்தை வல்லமையாய் செய்து வரும் பொழுது, ஒரு காரியம், ஒரு ஊழியம், ஒரு சம்பவம், ஒரு குடும்பம், எல்லாம் எதை எடுத்தாலும் அதில் என்றைக்கு எந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசானவன் நுழைவான். ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 4வது அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. எதிர்ப்புகள் ஆரம்பம் இல்லையா? சுற்றி உள்ளவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த கட்டடம் பாழாய் கிடக்கணுமே தவிர இது எழும்பி கட்டப்படக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணங்கள் அந்த மக்களுடைய உள்ளத்திலே இருந்த காரணத்தினாலே எதிர்ப்புகள் ஆரம்பமாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நெகேமியா 5வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். மக்கள் முறையீடு. எல்லாருமே என்ன செய்கிறாங்க? கூக்குரல் இடுறாங்க. கஷ்டம், அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அங்கு பணம் இல்லாத காரணத்தினால, அதிகமான வரி வசூலிக்கப்பட்டதுனால, அதிகமான வட்டி அங்கு வாங்கப்பட்டதுனால அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, தங்களுடைய குடும்பத்தை இழக்க சூழ்நிலை பிள்ளைகளை அடிமைகளாக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்போ யோசித்து பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? மக்கள் நெகேமியாட்ட முறையிடுறாங்க. நெகேமியா அதுக்கு நல்ல அழகான ஒரு சொல்யூஷன் நம்ம பார்த்தோம். நேர்மையாக எல்லாருக்கும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி அவர் என்ன செய்தார்? செயல்பட்டார். 6வது அதிகாரத்தை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். வஞ்சக அழைப்பு, நெகேமியாவின் நிராகரிப்பு. ஒரு வஞ்சக அழைப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது. நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட நம்ம பேசி தீர்ப்போம். சம்பந்தமே இல்லாமல், இவர் விருப்பமே இல்லாமல் இவருக்கு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு தேவையும் இல்லை, அந்த அழைப்பினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த அழைப்பு வருகிறது. இவருடைய இந்த வேலை அழகாக கட்டி முடிச்சிட்டாரு, அலங்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கதவு தான் போடணும், அங்கே கேட் வைக்கணும், இன்னும் ஒரு சில காரியம், அப்போ கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கிற நேரத்தில் நெகேமியாவுக்கு அழைப்பு வருகிறது. நெகேமியா அவங்கள கண்டுக்கவும் இல்லை, அவங்கள பற்றி யோசிக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட பேசணுங்கிற அவசியம் அவருக்கு ஏற்படலை. ஆனாலும் அவருக்கு அழைப்பு வருகிறது. அவங்களுக்கு தான் தூக்கம் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாங்கய்யா நம்ம உட்காந்து பேசுவோம், பிரச்சனையை சரி செய்வோம் அப்படிங்கிறான். இவர் அதை பிரச்சனையாகவே கருதலை. சூட்சமம் அல்லது வஞ்சகம் என்று நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அந்த அழைப்பை இவர் எப்படி நிராகரித்தார் அப்படின்னா, எப்போ நான் பெரிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், விட்டுருங்க, இந்த வேலையை விட்டுட்டு என்னால் என்ன செய்ய முடியாது? வர முடியாது.
எத்தனை முறை ஆள் அனுப்பி அனுப்பி அழைப்பு கொடுத்தார்களோ அத்தனை முறையும் அவர் அந்த அழைப்பை நிராகரித்தார். கேட்டதற்கு நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் ஆட்களை திருப்பி அனுப்பினார். இப்போ 14வது வசனத்திலிருந்து இன்றைக்கு இந்த அருமையான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதான் முடிந்தும் தொடரும் யுத்தம் என்று நான் அதை கவனித்து பார்த்தேன். ஒரு காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நெகேமியா விரும்பும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு அனுபவத்தை, அதை எப்படி எந்த ஒரு பலத்தினால் அவர் செய்தார் என்பதையும் இந்த 14வது வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ தொபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த நபரை குறித்து அவர் என்ன செய்கிறாரு, இங்க என்ன எழுதுகிறார் பாருங்க. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும் என்று இவர் என்ன செய்கிறார், ஜெபம் பண்றாரு. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. நல்லா பாருங்க, 100 வருஷம் பாழாய் கிடந்த அலங்கத்தை எத்தனை நாட்கள்ல கட்டினாங்க? வெறும் 52. இதெல்லாம் பாசிபிளா? நடக்கிற காரியமா? அதனால தான் அந்த அந்நியர்களுக்கு அல்லது எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இவ்வளோ நாளாக நூற்றுக்கணக்கான வருஷமாக பாழாய் கிடந்த அந்த கட்டடம், நரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, தேள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பூரா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளவு மனுஷனே உள்ள நுழைய அருவருப்பு படக்கூடிய அந்த இடத்தை இவர்கள் 52 நாட்களில் அந்த அலங்கத்தை கட்டி முடித்து விட்டார்களே. யோசித்து பார்க்கிறார். ஆனால் இந்த நெகேமியா இந்த காரியத்தை செய்தது நான் அல்ல என்பதை ஒத்துக்கொள்கின்றார். இவர் யாருடைய பலத்தினால் அதை செய்தேன் என்று அவர் அழகாக சுட்டி காட்டுகிறது பாருங்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. முனையற்று போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பக்கம் குத்தினாலும் இவனை நெருங்க முடியலையே, இதை நிறுத்த முடியலையே, எந்த பக்கம் சோதனையை கொடுத்தாலும் இவன் அசர மாட்டேங்கிறானே. அப்படின்னா இந்த மக்கள் 100 வருஷம் பாழாய் கிடந்த இந்த ஸ்தலத்தை கட்டுறாங்க அப்படின்னா இவங்க நிச்சயமா அவங்க பலத்தால கட்ட முடியாதுங்க, அவங்க கடவுளுடைய பலத்தால் தான் கட்டுறாங்க என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை அந்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா தெரிந்து கொண்டார்கள். எல்லா பகைஞரும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சில காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம், இந்த பிரச்சனைகள் முடிந்துருச்சு அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் நிர்வாக பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு, குடும்ப பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்போம். சில நேரங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் பீஸ்ஃபுல்லாக போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த குடும்பம் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க, போய் பீஸ்ஃபுல்லாக அதை முடிச்சு வச்சுட்டு வந்துட்டோம், இனிமேல் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸ்டில் யுவர் அண்டர் அட்டாக் அப்படின்னா எப்படி இருக்கும்? மறுபடியும் 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 பிரச்சனைகள். நீங்கள் 2 மணிக்கு போய் உங்களை சமாதானப்படுத்தி ஜோம் பண்ணிட்டு இனிமேல் பிரச்சனையே வராது அப்படின்னு காலையில் 5 மணிக்கு மறுபடியும் ஃபோன் வந்து நிம்மதியே இல்லைங்க, ஒரே சண்டைங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபே இந்த உலகத்தில் அநேகருக்கு வாழ முடியல. சண்டை சண்டை சண்டை, குழப்பம், மைண்டுக்குள்ளே குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய பேரால் இன்னைக்கு சரியாக என்ன செய்ய முடியல, வாழ முடியல, சந்தோஷமாக வாழ முடியல. ஒரே ஒரு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அதை நிம்மதியாக சந்தோஷமாக கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடி மீண்டும் மீண்டும் குழப்பங்களில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். அவங்கள பார்க்கும்போது அது ஒரு பரிதாப நிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள்
ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு இனிமேல் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது அப்படிங்கிறத நெகேமியா 6வது அதிகாரத்தில் சுட்டி காட்டுகிறார். இல்லை, ஆண்டவர் இருக்கிறார், கூட இருக்கிறார், அவர் வழி நடத்துகிறார், அவர் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. ஆனாலும் துன்மார்க்கன் இருக்கின்றான். ஆண்டவருடைய பலத்தினாலே இதை செய்தோம் என்பதை அவன் அறிவான். ஆனாலும் அவன் துன்மார்க்கம் நம்மை என்ன செய்கிறது, தொடர்கிறது என்று நெகேமியா என்ன செய்கிறார், சுட்டி காட்டுகின்றார். இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காரியம், அவர் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யலை, மாறவில்லை, சந்தேகப்படவில்லை. ஏன் ஆண்டவரே, அவருடைய லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா 4வது அதிகாரத்தில் நம்ம கவனிச்சுட்டு வரோம், எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புக்கு அவர் என்ன செய்தார், ஜெபம், வெற்றி, வேற எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. அவர் யாருக்கும் என்ன செய்யல, அடிபணிஞ்சு போகல, யாரை குறித்தும் கவலைப்படவும் இல்லை. அவர் வந்த வேலையை மட்டும் என்ன செய்யறாரு, பார்க்குறாரு. ரொம்ப அருமையான ஒரு குணம். அந்த குணம் எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னு வைங்களேன், லைஃப்பில் எதையுமே நம்ம என்ன செய்வோம், ஸ்டேபிளாக நம்மளால் முன்னேறி போக முடியும். எதை கண்டும் அஞ்சு போகக்கூடாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எலியாவை பற்றி படிக்கும்போது கடந்த டைமில் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்தோம் இல்லையா. எலியா சோர்ந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவமும் நமக்கு வரும். ஆனாலும் சில நேரங்களில் சோர்வுகள் வரும். அந்த சோர்வுகள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று உண்டு, பாப்பா ஹேனா எனக்கு அனுப்பியிருந்தா. உண்மையிலே எனக்கு ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப பாடுவோமா, அதை தம்பிக்கு அஸ்வினுக்கு நான் அனுப்பி அஸ்வின் இந்த பாட்டை நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனில் போட முடியுமான்னு கேட்டேன். அந்த பாட்டுடைய வரிகள் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள். பாடுற நேரத்தில் பாட போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு போல என் தொண்டைக்கு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை பாராதவர் போலத்தான். அந்த ஒரு ஸ்டான்ஸால உள்ள வரிகளை முதல்ல கவனிங்க. என்ன, பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதால் இந்த பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். அடுத்த கவி ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. வடியாதே கண்ணீர் இன்று, மனம் மடிவடையாதே நின்று. தேங்க்யூ. மனம் மடிவடையாதே நின்று, இடிமேகம், கவனிங்க அங்க அந்த வார்த்தையை கவனிங்க. இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். இடி மேகம்னா சும்மா இல்லைங்க அந்த வார்த்தை. சில நேரங்களில் கார் ஓட்டும் போது கண் தெரியாது தெரியுமா, நிறைய பேர் சைடில் நிப்பாட்டிடுவாங்க, கண்ணு தெரியாது, அப்படியே இருட்டிடும், இடி மின்னல். சில நேரங்கள் அப்படி பக்கெட் எடுத்து தண்ணியை கண்ணாடியில் ஊற்றுன மாதிரி வைப்பரே வேலை செய்யாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மளால் ஓட்ட முடியாது, நின்றுவோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. படிப்போமா? யாராவது சோர்ந்து போயிருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து பாடுங்க, வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை பாராதவர் போலத்தான்.
சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த பணி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மனம் மடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று மனம் மடிவடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாது. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலத்தான் உன்னை பாராதவர் போலத்தான். கரெக்டா பாடினா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். ரொம்ப அழகான பாட்டு. இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும். அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள், இடி மேகங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத ஒரு நாளும் ஒரு நொடி கூட என்ன செய்யக்கூடாது தெரியுமா? மறக்கக்கூடாது. சில நேரங்களில் எவ்வளோ இருட்டான பாதையில் நீங்கள் போனாலும், கடுமையான பாதைகளில் நீங்கள் நடந்து சென்றாலும், ஒன்றே ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நம்ம கூட யார் வரா? கர்த்தர் வருகிறார். அவர் என்னோடு கூட வருகிறார். என் கால்கள் சறுக்காமல் அவர் என்னை பார்த்து கொள்வார். 1000 காரியங்கள் எனக்கு வரலாம், 1000 காரியங்கள் என்னை விட்டு அகன்று செல்லலாம். எல்லாம் இருப்பதை போல இருக்கலாம், எல்லாம் என்னை விட்டு சென்றது போல இருக்கலாம், எல்லாம் மாயா எனக்கு தோன்றலாம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தாலும் என்னை தாங்குகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட வருகிறார் என்பதை மட்டும் நம்ம எல்லாரும் ஒரு கணம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். அந்த ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. எங்கேயாவது எனக்கு ஒரு சின்ன அவமானம் வந்ததா, கஷ்டம் வந்ததா, எவ்வளோ பிரச்சனைகள் கடந்து போகும்போது எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எங்கேயாவது நான் காயப்பட்டேனா, எனக்கு அடி விழுந்ததா, நான் சறுக்குனேனா, யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது நடந்திருக்காது. ஆனால் கடந்து போயிருப்போம். ஆனால் இடி மேகங்களோடு நம்ம போராடி இருப்போம். ஆனால் ஒரு நாளும் ஒரு துளி மழை கூட உங்கள் மீது விழாதபடி கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருப்பார்? பாதுகாத்திருப்பார். அதான் நம்முடைய கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவருடைய அந்த அனுபவம் சாதாரணமான அனுபவம் அல்ல. இவர்கள் ஆண்டவரோடு நின்று ஜெயித்தார்கள் என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் நெகேமியாவிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஜெபித்து வெற்றி பெற்றார். எதிர்ப்பு, ஜெபம், வெற்றி. மனசில் வைத்துக்கொள்ளுங்க. எதிர்ப்பு, ஜெபித்தால் தான் வெற்றி. எதிர்ப்பில் வெற்றியை காண முடியாது. இடையில என்ன இருக்கணும்?
தேவனுடைய சமூகத்திலே நம்ம நாடி போய் அவருடைய பாதத்தில் விழுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்போ எதிர்ப்பு, ஜெபம், வெற்றி, இப்படி தான் முடியும். சில நேரங்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிப்போம். சில நேரங்களில் எங்கள் வீட்டில் அந்த தப்பு நடக்கும். எப்போ அப்படின்னா, ஒரு ஊருக்கு போகும்போது நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவரே பத்திரமா இந்த ஊருக்கு போய் எங்களை சேர்த்துடலாம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு போய் இறங்கின உடனே ஹலோ எப்படி இருக்கீங்கன்ட்டு போயிடுவோம். என்னத்தை மறந்துடுவோம்? நேரம் வரைக்கும் வழி நடத்தின தேவனை மறந்துடும். எத்தனை ஆபத்து, நாசம், மோசங்கள், எத்தனை விபத்துக்களை நீங்கள் கடந்து பார்த்துக்கிட்டே போவீங்க. எத்தனை கார் கவுந்து கிடக்கும், எத்தனை லாரி இடிச்சு கிடக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு போகிற நாம் போய் நம்ம டெஸ்டினேஷனை சேர்ந்த பிறகு நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோம். போன பிறகு அதனால தான் எங்கள் வீட்டில் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, உள்ளே எல்லாம் உள்ளே வாங்க அப்படிம்பாங்க. என்ன பழக்கம் இது? ஜெபம் பண்ணிவிட்டு நன்றி சொல்லிட்டு தான் எல்லாம் கீழே இறங்கணும். ஏன்னா இறங்கின உடனே ஓடுறதுக்கு தான் எங்கள் வீட்டில் பாப்பா பிள்ளைகள். இறங்கின உடனே ஓடணும், வீட்டுக்குள்ளே ஓடக்கூடாது. நன்றி சொல்லிவிட்டு செல்லுங்கள். இந்த நல்ல ஒரு காரியத்தை நெகேமியா நமக்கு என்ன செய்கிறாரு? கற்றுத்தருகிறார். எப்பொழுதெல்லாம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்களேன். அவர் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள ஜனங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படிம்பார். படிங்க யாராவது சத்தமா. 1:6. நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னை யாராவது நினைச்சா என்ன செய்வீங்க? தெரியல. சரி, தேவனை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளுங்க. சரியா? நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்து விட்டார். இப்போ அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, மிகுந்த ஜாக்கிரதையோட, அலங்கம் முடிஞ்சிருச்சு, வேலை முடியல. எருசலேம் பட்டணத்தின் வேலை முடியல, அலங்கத்தின் வேலை முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு வந்த அதிகமான நெருக்கடிகளை அவர் எப்படி சந்தித்தார் என்பதை தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். யோசித்து பாருங்க, அந்த நெருக்கடிகளை எப்படி சந்தித்தார்? ஜெபத்தோடு சந்தித்தார். இந்த அலங்கத்தை கட்டும் பொழுது அவருக்கு வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானத்தில் ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் வருகிறது? என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். எவ்வளவு அழகான சத்தம்! பிதா அந்த சத்தத்தை துணிக்கிறார், பூமி அதிர்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன். உடனே பக்கத்தில் இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். அவன் சோதிக்கிறான். எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆண்டவருக்கே அந்த நிலைமை வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் அப்படி வந்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் வாயேன், நான் உனக்கு காட்டுற அந்த இடத்தெல்லாம் பாரு, இந்த மேன்மையெல்லாம் பாரு, நீ கொஞ்சம் அப்படி என் காலை ரொம்ப உழ வேண்டாம், அப்படி லேசாக குனிஞ்சு அப்படி தொடு, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இது எல்லாத்தையும் உனக்கு தர்றேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது, எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, முறுமுறுக்கிறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, கல்லை எடுக்கிறாங்க, சாதாரணமாக ஊழியத்தை செய்ய முடியல, விழுந்துட்டா நல்லது, பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அது இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த உலகத்தோட. ஆண்டவருடைய வேலை அப்படின்னா அந்த வேலையை துணிச்சலாக செய்வதற்கான பலத்தை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாருன்னா அதை துணிச்சலாக என்ன செய்யணும். சிலர் வீழ்ந்து போனாங்க. யாராக இருக்கும்? நம்ம சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்களேன். நல்ல மனுஷன், நல்ல தைரியசாலி, நல்ல ஒரு நியாயாதிபதி, கம்பீரமான மனுஷன், பலசாலி. அவனுடைய வாழ்க்கை எப்படி டக்குன்னு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அழைப்பு ஆச்சரியமானது. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்? விழுந்து போனான். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், தாவீது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷனுடைய லைஃப்பை பார்த்தீங்களா? எவ்வளோ அருமை! ஆண்டவருடைய இதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்திருக்கின்றார். டப்புன்னு என்ன செஞ்சிட்டாரு? விழுந்து போயிட்டாரு. இன்னைக்கு எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ பேர் பைபிளில் நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்க அநேக இடங்களில் இந்த இரண்டாம் அழைப்புக்கு செவி கொடுத்திருப்பார்கள். முதல் அழைப்பு கர்த்தருடைய அழைப்பு,
இரண்டாவது அழைப்பு இந்த உலகத்தின் அழைப்பு. கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவது அழைப்பு இந்த உலகத்தின் அழைப்பு ஒருவேளை கவர்ச்சிகரமாக இருக்கும், சோதிக்கிறதாக இருக்கும், நம்ம கஷ்டத்தில் நம்மளை தூக்கி விடுகிறதாக இருக்கும். அப்படியே எல்லா எதிர்ப்புகளும் நீங்கி சுகமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு காட்டும். அதுக்கு அநேக காரியங்களை நீங்கள் மீறணும், அதனால ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் இந்த உலகம் அழகாக சொல்லி கொடுக்கும். அதை விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் இந்த சிம்சோனுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் இல்லையா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் உண்டு, அவர் பேர் பேதுரு. ஏன்னா பேதுரு நமக்கு ஃப்ரெண்டு, டேவிட்னா பேதுரு யார்? நம்ம நெய்பர். இந்த நெய்பர் ஒரு அழகான காரியத்தை சொல்வார், வாழ்விலும் சாவிலும் மரணத்திலும் துக்கத்திலும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா ப்ராமிஸ் பண்ணுவோம் பாருங்க. அது மாதிரி காவலிலும் நான் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றி வருவேன் சொன்னாரா இல்லையா? அது அது அந்த வைராக்கியம், கடவுள் மேலே உள்ள ஒரு பற்று. ஆனால் நெருக்கடிகள், இடி மின்னல்கள், மேகங்கள் வரும் பொழுது மறுதளிச்சிட்டார். ஐயா அவன் எனக்கு தெரியாதுங்க, யார் என்னன்னே தெரியாது, மூஞ்சியை நான் பார்த்ததில்லை, என்னென்னலாம் சொல்லி சபிச்சாடும். நல்ல வேளை பரிசுத்த ஆவியானவர் அதை ரெக்கார்ட் பண்ணல, அது சபிக்க தொடங்கினான் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நல்ல வேளை வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கல, மறைச்சிட்டார். ஏன் அப்படின்னா அவ்வளோ பயங்கரமாக திட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். தப்பிக்கணும்ல, ஓடணும்ல, நம்மளையும் பிடிச்சி அடிச்சு போட்டானுங்கன்னா என்ன செய்கிறது? இன்றைக்கி நிறைய பலவீனங்களின் நிமித்தம் நம்ம இந்த உலகத்திற்கு அழைக்கப்படுகிறோம். நெகேமியா அழைக்கப்பட்டார், ஆனால் நெகேமியா என்ன செய்யலை, அந்த அழைப்புக்கு செவி சாய்க்கவில்லை என்ற ஒரு அருமையான பாடத்தை நாம் என்ன செய்கிறோம், இந்த 6வது அதிகாரத்தில் நம்ம படிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு அவர் இருக்கும் பொழுது, அவருடைய சீஷர்கள் 26 மத்தேயு 26வது புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சில நேரங்களில் நம்முடைய இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கு ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இருதய கடினம் அது தேவையில்லை, ஏன் போட்டுக்கிட்டு அந்த இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். வேணாம், எதுக்கு ஒரு ஒரு விதமான வைராக்கியங்களை வைத்து கொண்டு நம்ம வேலை எதுவோ அதை மட்டும் பார்ப்போமே. சன்பல்லாத்து தொபியா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவன் அம்மோனியன், அங்கே உள்ளவன் அவன் 10 தலைமுறைக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சாபம் போட்டார் இல்லையா? அந்த உபாகம் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தன் நம்மளை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா அவனை ஏன் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டமாக அவனை தாங்கிக்கிட்டு அவனை வெறுத்துக்கிட்டு அதை எதுக்குங்க சுமந்துக்கிட்டு அலையணும்? அதுக்கு ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இன்னைக்கு பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்து தேசத்தில் அந்த பார்வோனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சான்? அவன் என்னத்தை சம்பாதிச்சான்? வெறுப்பை தான் சம்பாதிச்சான். அவன் என்னத்தை சுமந்துட்டு போனான்? இழப்பீடை தான் சுமந்துட்டு போனான். எல்லாமே இழப்பீடு. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்தான். தான் நேசித்த மகனை கூட இழந்தான். அவ்வளோ வைராக்கியம் தேவையா? அவ்வளோ வைராக்கியம் தேவையாங்க? நம்ம நேசிக்கிற பிள்ளையே நமக்கு வேண்டாங்கிற வைராக்கியம் தேவையா? அவ்வளோ வைராக்கியமாக இருந்தான். ஆண்டவர் வேண்டாங்கிறாரு. அது யூதாசுடைய கேரக்டரு. வேண்டாம், அவனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறான். எல்லாரும் கேட்குறாங்க. 22வது அந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எல்லாம் என்ன கேட்குற கேள்வியும் இந்த யூதாஸ் கேட்குற கேள்வியும் வித்தியாசம் பாருங்கள். யாராவது படிங்க. மத்தேயு 26:22வது வசனம். ம் ம் 25 படிங்க. எல்லாம் யோசித்து பாருங்க. மற்ற சீஷர்கள் எல்லாம் அந்த 11 பேர் என்ன சொன்னாங்க? நானான்னு தான் கேட்டாங்க. நானா 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 எல்லோரும் அந்த டேர்ன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 to 12 அப்படின்னு நானா 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 ஆண்டவர் வெளியே பார்த்துக்கிட்டே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வைராக்கியமாக இருக்கிறான் பாருங்க, அவன் ஓவர் பக்திமான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ரவி நானா. வித்தியாசம் பார்த்தீங்களா? ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கும்
இந்த வைராக்கியம் புரிந்தவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ரபி நானா, ஆபத்தானது. இன்னைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் உடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அருமையான வேலைக்காரனாகிய நெகேமியா கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம். கண்டுக்காது, எதையும் கண்டுக்காது. உன் வேலை எதுவோ அதை மட்டும் செய். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வேலை எவன் செய்கிறானோ அவன் கர்த்தருடைய வேலையை செய்கிற காரணத்தினாலே, கர்த்தர் அந்த வேலையை செய்கிற காரணத்தினாலே நீ உன் வேலையை செய். அது யூதாஸின் குணம். கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி அவருடைய வேலை தடைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேலையை செய்கிற பிள்ளைகளுக்குள் தாழ்மை இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அவர்கள் தாழ்த்தர். ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். அப்படி இல்லை, அது ஒரு பாரத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அது யூதாஸின் குணம். அது ஓவர் ரெஸ்பெக்ட் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கணும். எப்போவுமே ஆண்டவர் விரும்புகிற காரியம் தாழ்மை, மனம் திரும்புதல், இல்லையா? எல்லாரும் ஒருவருக்கொருவர் பட்சமாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம், இல்லையா? ஆண்டவர் மனம் திரும்பாத மக்களுக்கு நெகேமியா நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். மனம் திரும்பாத வைராக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் எதிரி, எதையாவது சொல்லிட்டு போகிறான், உனக்கு என்ன, உன் வேலையை பார் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நெகேமியாவுக்கு சுட்டி காட்டுகின்றார். கோட்டையை கட்டியும் கோட்டை ஒருபோதும் நம்முடைய எதிரிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதில்லை என்பதை நெகேமியா அறிந்திருந்தார். கோட்டையை கட்டியும் கோட்டை ஒருபோதும் நம்மை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதில்லை என்பதை நெகேமியா அறிந்திருந்தார். ஏன்? காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய யூதர்கள், செல்வந்தர்கள், பிரபுக்கள், அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு பெரிய தவறை அங்க செய்து கொண்டு இருந்தாங்க. எத்தனை பேர் நீங்க பாபரை குறித்து படிச்சிருப்பீங்க? முகலாய பேரரசர் பாபர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எது வரைக்கும் வந்திருக்கிறாரு அப்படின்னா, அந்த மலை ரொம்ப அழகான இடமாச்சே, முகலாய பேரரசர் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் பாளையம் இறங்கியிருப்பார். அப்போ டெல்லியை ஆண்டு கொண்டு இருந்தது யாரு? இப்ராஹிம் லோடி. எல்லாம் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த இப்ராஹிம் லோடி இடத்துல 2 அமைச்சர்கள் வேலை செஞ்சாங்க. அந்த அமைச்சர்கள் இப்ராஹிம் லோடிக்கு தெரியாம பாபர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாங்க. அது ஏதோ ஒரு இடம், நல்ல இடம், ஹிஸ்ட்ரியில் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த இடத்துல போய் பாபரை சந்திப்பாங்க. பாபர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க வாங்க ராஜா, நீங்க எல்லாத்தையும் அடி தவிடுபடி ஆக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் டெல்லிக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ராஹிம் லோடி அவருடைய ஆட்சி சரியில்லை, அவர் ஒரு முதுகெலும் இல்லாமல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே பாபர் அந்த 2 அமைச்சர்களுக்கும் நல்ல சாப்பாடு போடுறார். அப்படியா, சரி, எங்கெங்கெல்லாம் இராணுவ தளவாடங்கள் வச்சுருக்கிறீங்க, என்னென்னலாம், எப்படி எல்லாம் பிளான் போய் சொல்லி கொடுத்துட்டானுங்க. இந்த இடத்து வழியாக வந்துடுங்க, இப்படி வந்துடுங்க, அப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா இப்ராஹிம் லோடி துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவான், க்ளீனாக வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கோம் அப்படின்ட்டாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி போங்க அப்படின்னு நல்ல விருந்து கொடுத்து அந்த 2 அமைச்சர்களையும் அனுப்பியிருப்பான். ஹிஸ்ட்ரியில் அப்படியே இருக்குது. நல்ல உணவு அருந்தி சந்தோஷமாக பாபர் வர்றாரு நம்ம டெல்லியை மீட்பதற்கு. இந்த இப்ராஹிம் லோடி கையிலிருந்து வந்தான் பாபர். இவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சான். செஞ்சுட்டு முதல் காரியம் என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த 2 பேரையும் தூக்கில் போட்டான். முகலாய பேரரசர் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த 2 அமைச்சர்களையும் முதல்ல என்ன செஞ்சான்? தூக்கில் போட்டான். யோசித்து பாருங்க, இது எதற்கு சமம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய யூதர்களும் பிரபுக்களும் செல்வந்தர்களும் தொபியாவுக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கிறாங்க. தொபியா, இந்த ஏதாவது பண்ணு தொபியா. நெகேமியா ரொம்ப ஓவரா பக்திமான் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னத்தையாவது செய்யுங்க, வந்து எதையாவது டிஸ்டர்ப் பண்ணுங்க, அவன் கெட்டுன அலங்கத்தை கூட இடிச்சு போடுங்க. எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. எங்கிருந்து லெட்டர் போகுது? அலங்கத்துக்கு உள்ள இருந்து. அப்ப அலங்கம் கட்டி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு நெவியா. நெகேமியா அலங்கத்தை ஒருபோதும் நம்பவில்லை, அலங்கத்திற்கு உள் இருக்கிறவர்களையும் அவர் நம்பவில்லை.
ஏன் அப்படின்னா இந்த யூதர்கள் உள்ள இருந்துகிட்டு அந்நியனுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க 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 வந்து எப்படியாவது இந்த நெகேமியாவை விரட்டி விடுங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உள்ளிருப்பவர்கள் தேசத்தை எதிரிகளுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். தங்களை பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்பவர்கள் நெகேமியாவுக்கு ஆதரவாக அல்ல, எதிரிடையாக செயல்பட்டார்கள். என்றைக்குமே இதை நம்ம ரொம்ப கவனமாக இந்த அதிகாரத்தை படிக்கணும். அது ஒரு வீடோ நிர்வாகமோ அல்லது எந்த ஒரு இடமோ உள்ளிருந்தே இப்படி ஒரு தவறு நடந்தால் அது ஆபத்தானது என்பதை நம் மனதிலே கொள்ள வேண்டும். உள்ளிருந்து இப்படிப்பட்ட ஆபத்து நடக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நட்பு பாராட்டியவர்களே எதிரிகளாய் மாறும் பொழுது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. சில நேரங்களில் காலையில் புகழ்வாங்க, அப்படியே மலையின் உச்சிக்கு கொண்டு போவாங்க. சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதாளத்தின் இடுக்குகளில் கொண்டு போய் என்ன செஞ்சுருவாங்க, போட்டுருவாங்க. ரொம்ப ஆபத்தானது. எந்த நேரத்திலையும் புகழ்ச்சியும் விரும்பக்கூடாது. எந்த நேரத்தில் ஆபத்து வரும் என்பதையும் நம்ம மிகவும் கவனமாக கை கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய முதுமை இல்லாதவர்களிடத்தில் போராடக்கூடாது. ஆவிக்குரிய முதுமை இல்லாதவரிடத்தில் போராடக்கூடாது. அது இயலாத பட்சத்தில் அவர்களால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியல அப்படின்னா உன்னை கண்டு முறுமுறுப்பார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கும் போது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த சம்பவத்தெல்லாம் படித்து பார்க்கும்போது அந்நாட்களிலே யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாக இருந்தது. எப்படி இருந்திருக்கும்? கடவுளுடைய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை முயற்சி எடுத்து இந்த நெகேமியா செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நெகேமியா கூட இருந்துக்கிட்டே விரோதமாக என்ன செய்கிறாங்க, எதிர்ப்புகளை கொண்டு வரும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அந்த நெகேமியா. ஆனாலும் அந்த நெகேமியா என்ன செய்தார், எல்லாவற்றையும் கர்த்தருடைய காரியத்தில் அவர் என்ன செஞ்சார், அவன் செய்யும் நன்மைகளையும் அவன் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு சென்னையில். அந்த சென்னையில் ஒரு அட்வந்து நபர், ஒரு செல்வாக்குள்ளவர், அவருக்கு ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது ஒரு ஹிந்து பேப்பரில் வந்துச்சு. அது ஹிந்து பேப்பரில் வரும்பொழுது என்னுடைய தகப்பனார் பெங்களூரில் சர்ச் பாஸ்டராக இருக்கிறார். அப்போது எல்லாரும் வழி அனுப்பும்போது அவர் என்ன செய்தார் அப்படின்னா தோத்திரம் போட்டார். தோத்திரம் போட்டு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே, சரியாயிடுச்சா அப்படின்னாரு. அதெல்லாம் சரியாயிடுச்சின்னு அந்த நபர் போயிட்டார். போய் ஒரு வாரத்தில் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, எனது கட்சிக்காரரை நீங்கள் தரக்குறைவாய் சபையார் முன்னிலையில் பேசின காரணத்தினால் அவர் மனமுடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார். நீங்கள் 1 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று ஒரு கடிதம் வந்துச்சு. இந்த கடிதத்தை அப்போ பார்த்தாரு. பார்த்துட்டு என்னடா இது, நம்ம நலம் தானே விசாரித்தோம், பேப்பரில் வந்துச்சு, சரியாக போச்சான்னு கேட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பேசணும்னு அவர் யோசித்து பார்க்குறாரு. சரி, நேராக பாஸ்டர் வில்மாட், அப்போ சவுத் இந்தியா யூனியன் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அப்போ அவர்கிட்ட போனார். போய் இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு, என்ன பதில் போட அப்படின்னு. அவர் பாஸ்டர் வில்மாட் தான் தெரியுமே, ரொம்ப ஜென்டில்மேன். நேராக அவரே போய் எந்திரிச்சு அந்த டைப்ரைட்டர் அப்போ உண்டு, ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் திஸ் மேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி அதே ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி மறுபடியும் ரிஜிஸ்டர் போஸ்ட் போட்டு அப்படி திருப்பி அனுப்பிட்டார். நீங்கள் எங்களை மிகவும் மனமுடைய செய்த காரணத்தினாலே மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து திருப்பி ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வருது, உங்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். முதலாவது உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு வந்தது. உடனே எங்கள் அப்பா மறுபடியும் அதை தூக்கிட்டு போய் பாஸ்டர் வில்மாட்டை கொடுத்தாரு. பாஸ்டர் வில்மாட் அதை பார்த்தாரு. பார்த்துட்டு மறுபடியும் அவரே எழுந்திரிச்சு மறுபடியும் அதே வார்த்தை என்ன செஞ்சார், போட்டார், ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் திஸ் மேட்டர். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே எந்த கடிதமும் வரல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் உபசரித்தல் விசாரித்தல் கூட பிரச்சனையாக என்ன செய்யும், மாறிவிடும்.
ஒரு மனுஷன் எவ்வளோ சர்வ ஜாக்கிரதையாக அந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத நெகேமியாவு மூலமாக நம்ம கற்றுக்கொண்டோம். நெகேமியாவுக்கு கடிதங்கள், அச்சுறுத்தல், பயமுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய பிரபலமான மக்களிடத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம். நெகேமியா எங்கேயாவது பயந்தாருன்னு இருக்கா? அந்த கடிதத்தை நேராக கொண்டு போய் கடவுள் பாதத்தில் என்ன செஞ்சார்? வச்சார், ஜெபித்தார், வெற்றி பெற்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சோராதே என் மனமே. வாழ்க்கையில் இடிமின்னல்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் உங்கள் சொந்த பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆண்டவரே, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? மலையை போல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்னைக்கு நான் சந்திக்க, எப்படி இது முடிவுக்கு வரும்? ஆண்டவரே, நான் இதை எப்படி கொண்டு வர போகிறேன்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். நெகேமியா நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம் ஜெபந்தான். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம். சில நேரங்களில் நம்ம அந்த சங்கீதம் 23 என்ன செய்யணும் அப்படின்னா, அது எனக்காகவே எழுதப்பட்டது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த பக்கம் இருக்கிறான் எதிரி, அந்த பக்கம் பெரிய நெருக்கடி இருக்குது. உன் பந்தியை சுற்றிலும் எதிரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த நேரத்தில் உங்களை கவுப்பாங்கன்னு தெரியாது. அது யாராக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், சொந்த பந்தமாக கூட இருக்கலாம், எப்படினாலும் வரலாம், எந்த ரூபத்தினாலும் வரலாம். ஆனால் ஒன்னே ஒன்று நினச்சிக்கணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? The Lord is my shepherd, I shall not want. என்று வேண்டாம், உங்களுக்கு கூட அது வரைக்கும் பாதுகாப்பாக வரனே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. என் அன்பு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதிரிகளும் கிடையாது, எனக்கு புறஜாதியும் கிடையாது, அந்நியனும் கிடையாது, யாரும் கிடையாது. எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொண்டது, சும்மா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் அதைரியப்பட்டு போய்விடக்கூடாது, ஒரு நாளும் பலவீனமாயிடக்கூடாது. நெருக்கடிகள் வரும், சந்தோஷம். ஏரோப்ளைன் எப்போ ஏறும் தெரியுமா? ஏரோப்ளைன் எப்போ ஏறும்? எதிர்காற்று வீசினா தான் ஏறும். இந்த பக்கம் ஒரு பெரிய குழாய் மாதிரி காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துருக்கீங்களா? ஏர்போர்ட்டில் அந்த குழாய் எந்த பக்கம் பறக்குதோ அந்த பக்கம் காற்று அடிக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஏரோப்ளைன் இந்த பக்கமும் ஏறாது. அந்த குழாய் ஒரு பெரிய துணி என்ன செய்யும்? பறந்துக்கிட்டு இருக்கும். நீளமாக நம்ம பேண்ட்டு மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு குழாய் மாதிரி காற்று. அது வழியாக காற்று சில நேரம் அந்த காற்று சாயங்கால நேரத்தில் இப்படி திரும்பிடும், சில நேரம் இப்படி திரும்பும். அப்போ எப்படி அந்த காற்று அடிக்குதோ அந்த பக்கம் ஒரு ஏரோப்ளைன் ஏறுச்சுன்னா ஏரோப்ளைனை அமைக்கணும். காற்று ஏரோப்ளைன் எப்படி ஏற்றுவாங்க தெரியுமா? இப்படி காற்று அடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்முனையில் ஏற்றுவாங்க. அதுக்கு அப்போ தான் அது என்ன செய்யுமா? சல்லுன்னு மேலே ஏறுமா. எதிர்ப்புகள் வந்தால் தான் அது அழகு. எதிர்ப்புகளை ரசிக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாமா? அது எப்போ திரும்ப தெரிஞ்சுக்குவோம்? கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்பொழுது. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுள் உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம், நான் ஏன் இவ்வளவு கசப்பான அனுபவங்களை கடந்து போகிறேன்? கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு நாள் அதைரியப்பட்டு போகாதீங்க. என் தேவன் என்னை பார்த்துக்கொள்ள என்ற நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு செல்வோம். எல்லாம் பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது அழகான வார்த்தை இல்லையா? பெத்தேல் எல்லாம் அங்கே பார்த்து கொள்ளப்படும். இங்கே எனக்கு வேலையே இல்லை, இங்கே நான் அவருடைய கடமையை செய்து கிடப்பதே, எல்லாம் பரலோகத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம நெருங்கி ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.